പറഞ്ഞവൾ இந்த பிரசங்கம் கேட்கிற சகோதரனே சகோதரியே, வாழ்க்கையில் என்னைக்காவது ஜெபிக்க போகும்பொழுது ஜெபிக்கவே தோண மாட்டேங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பராக்கா வருது, கொட்டாவியா வருது, ரொம்ப சோர்வா இருக்குது, தூங்கணும் போல தோணுது, ஜெபிச்சா ஒருமானப்பட்டு ஜெபிக்க முடிய மாட்டேங்குது, ஒரே கவலையும் பாரமா இருக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா என்ன செய்யணும் தெரியுமா? வானதூதர்களின் துணையை கேட்கணும். எப்பொழுதும் இறை சந்நிதியில் ஆராதித்துக் கொள்கிற வானதூதர்களே, என்னை சுற்றிலும் வந்து அமர்ந்து கொள், எனக்காக வேண்டிக்கொள், எனக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் இப்படி சொல்லிட்டு வானதூதரின் துணையை கேட்டு ஜெபித்து பாருங்கள். அங்கு மிகப்பெரிய ஆராதனை அபிஷேகம் நடைபெறும். எங்கெல்லாம் எப்பொழுதெல்லாம் ஆராதனை ஜெப வழிபாடு நடத்த போகிறோமோ அப்பொழுது சொல்லுகின்ற ஒரு விஷயம் உண்டு. வானதூதர்களே இந்த சமூகத்தை சுற்றிலும் காவல் ஏற்படுத்தும். ஒவ்வொரு மகனுக்கும் அருகில காவல் ஏற்படுத்தும். இன்னைக்கு ஜெபம் ஆரம்பிக்கும் பொழுதும் அது சொல்லித்தான் ஆரம்பிச்சோம். ஒவ்வொரு மகளுக்கும் அருகிலே வானதூதர்களை காவல் ஏற்படுத்தும். அப்படி என்ன அர்த்தம்? அவள் ஜெபிக்கவில்லை என்றால் கூட அவளுக்காக அருகில் நின்று கொண்டு கடவுளுக்காக ஜெபிக்க வைக்கின்ற ஆராதிக்கின்ற ஃபோர்ஸாக, பவராக வானதூதர் நமக்காக உதவி செய்வார்கள்.